இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நடிகரும் பிரபல இயக்குநருமான 78 வயது கே விஜயசிங்கம் காலமானார். நாட்டில் சுமார் 50 ஆண்டு காலமாக கலைத்துறையில் தீவிர ஈடுபாடு கொண்டு பல கலைஞர்களை உருவாக்கிய மூத்த இயக்குநரும் கலைஞருமான விஜயசிங்கம் கந்தசாமி காலமானார். 79 வயதில் அவருக்கு நேற்று அதிகாலை 4:45 அளவில் சலயாங் மருத்துவமனையில் இருந்தார் என அவரது மூத்த புதல்வன் ராஜேந்திர பிரசாத் தெரிவித்தார். மலேசியாவில் சுமார் 50 ஆண்டு காலமாக கலைத்துறையில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு தொலைக்காட்சிக்கென பல நாடகங்கள், குறும்படங்கள், சாணக்கிய சபதம் உட்பட பல மேடை நாடகங்கள் ஆகியவற்றை தயாரித்து பல உள்ளூர் கலைஞர்களை அறிமுகப்படுத்திய இயக்குநராகவும் விஜயசிங்கம் திகழ்ந்துள்ளார். ஆட பிறந்தவன், மனசு மயங்கும், நாளை வரும், கரை ஓர அலைகள் உட்பட 56 டெலி மூவிகளை இயக்கியிருக்கும் இவர் கலைத்துறைக்காக 13 விருதுகளையும் பெற்றுள்ளார். 1963ஆம் ஆண்டு தொலைக்காட்சி நாடகங்களில் நடிக்க தொடங்கிய விஜயசிங்கம் இன்ஸ்பெக்டர் சேகர் நாடகத்தில் தமது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களின் பாராட்டை பெற்றார். அன்வாரை ஆதரித்த 6 எம்பிக்கள் இனியும் உறுப்பினர்கள் இல்லை, சபாநாயகரிடம் வெர்ச்சத்து தெரிவிக்கும். பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களை ஆதரித்த தனது கட்சியின் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இனியும் உறுப்பினர்கள் இல்லை என நாடாளுமன்ற சபாநாயகருக்கு பெர்ஜத்து தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவிக்கிறார். கட்சியின் வழக்கறிஞர்களுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் உடனடியாக சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்படும் என அவர் கூறினார். 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 1 சட்டமன்ற உறுப்பினரின் நிலை குறித்த அறிக்கைகளை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம் என பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைமைத்துவ மன்றத்திற்கு தலைமை ஏற்ற பின் முஹிதீன் இதனை தெரிவித்தார். புகிட் காண்டாங் எம்பி சைட் அப்துல் சைட் உசேன், செலி எம்பி ஹெச்சரி கெச்சிக், குவா முசாங் எம்பி அசிசி அபு நாயம், கோலகங்சார் எம்பி இஸ்கந்தார் சுல்கனின் அப்துல் காலிட், லாபுவான் எம்பி ஷுஹைலி அப்துல் ரஹ்மான் மற்றும் தஞ்சோங் காராங் எம்பி டாக்டர் சுல்கஃப்ரி ஹனாபி ஆகியோரே அந்த அறுவர்கள் ஆவர். மேலும் ஸ்லாங்கூர் மந்திரி முசார் அமீருடன் ஷாரிக்கு ஆதரவு தெரிவித்த சிலாத் கிலான் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் ரஷீத் அசாரி மற்றும் பிளந்தானின் நெங்கிரி சட்டமன்ற உறுப்பினர் அசிசி ஆகியோரும் பெர்ஷத்து கட்சியில் உறுப்பினர்கள் இல்லை என ஸ்லாங்கூர் மற்றும் பிளந்தான் சட்டமன்ற சபாநாயகருக்கு தெரிவிக்கப்படும். கட்சிக்கு விசுவாசமாக இருப்பதாக எழுத்துப்பூர்வமான உத்தரவுக்கு பதில் அளிக்க தவறியதால் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக முஹிதீன் கூறினார். அலோர் கஜாவில் சகோதரன் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் ஆடவன் மருத்துவ விசாரணை கோரினார். சொந்த சகோதரனை அரிவாளால் வெட்டி கடுமையான காயங்களை விளைவித்ததாக ஆடவன் ஒருவனுக்கு எதிராக மலாக்கா அலோர் கஜா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நேற்று குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 27 வயது முகமதுவா மாட்தின் மற்றும் எனும் அந்த ஆடவனுக்கு தமக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். 33 வயது முகமது ரிசா தனது சகோதரனை வேண்டுமென்றே அரிவாளால் கொண்டு தாக்கி காயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவன் குற்றத்தை எதிர்நோக்கியுள்ளார். இம்மாதம் 5ஆம் தேதி இரவு மணி 8:40 வாக்கில் கோலா சுங்கைபாரு மீனவ கிராமத்தில் உள்ள வீடொன்றில் அவன் அக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் அபராதம் அல்லது பிறம்படிகள் விதிக்கப்படலாம். அண்டை நாட்டில் இருந்து கடத்தப்பட்ட 2.74 மில்லியன் ரிங்கெட்டிற்கும் கூடுதலான மதுபானங்கள் பறிமுதல். அண்டை நாட்டிலிருந்து கோத்த கினபாலுவில் உள்ள செபங்கார் துறைமுகத்திற்கு கடத்தி வரப்பட்டு இறக்குமதி மற்றும் சுங்கை வரி உட்படுத்திய 2.74 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள 6 கொள்கலன்களை கொண்ட மதுபானத்தை சபாவில் உள்ள சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மே மாதம் 10ஆம் தேதி காலை 9 மணி அளவில் துறைமுகத்தில் உள்ள 20 கொள்கலன்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அந்த மதுபானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சபா மண்டல சுங்கத்துறை உதவி இயக்குனர் நாசிர் தெராமான் தெரிவித்தார். பல்வேறு வகையை கொண்ட 1,49,825 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த மதுவின் மொத்த மதிப்பு 4,84,788 ரிங்கிட் என்பதோடு அதற்கான சுங்க வரி 22,54,476 ரிங்கிட் ஆகும். புதிய பொருளாதார கொள்கையை மலேசியா அகற்ற வேண்டும், முன்னாள் அமைச்சர் இட்ரிஸ் ஜாலா வலியுறுத்தல்.
புதிய பொருளாதார கொள்கையை மலேசியா அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக இனம் மற்றும் சமயத்தை பொருட்படுத்தாமல் ஏழைகளுக்கு உதவும் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் இட்ரிஸ் ஜாலா வலியுறுத்தியுள்ளார். நம்மிடம் நீண்ட காலமாக புதிய பொருளாதார கொள்கை உள்ளது. நாம் அதனை அகற்ற வேண்டும். ஆனால் அதனை வெற்றிடமாக விட்டுவிடக்கூடாது. அனைவரையும் உள்ளடக்கிய புதிய கொள்கையுடன் அதனை மாற்ற வேண்டும் என ஒரு குழு விவாதத்தின் போது இட்ரிஸ் ஜாலா கூறினார். மத்திய வருமானம் பெறும் நாடுகளில் பொருளாதார வளர்ச்சி, நடுத்தர வருமான சூழலில் இருந்து நாடுகள் எவ்வாறு தப்பிக்க முடியும் என்ற தலைப்பில் உலக பொருளாதார குழுமம் ஏற்பாடு செய்த நிகழ்வில் இட்ரிஸ் ஜாலா உரையாற்றினார். மலாய்க்காரர், சீனர், இந்தியர் என இன மற்றும் சமய வேறுபாடு இன்றி நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு உதவுவோம் என்று ஒரு கொள்கையை கொண்டு வாருங்கள் என அறைகூவல் விடுத்தார். அவர்கள் V40 எனப்படும் குறைந்த வருமானம் பெறும் பிரிவில் இருக்கும் வரை நாங்கள் சமமான உறுதியான நடவடிக்கையை பயன்படுத்துவோம். அதுவே செல்ல வேண்டிய வழி என இட்ரிஸ் ஜாலா சுட்டிக்காட்டினார். ஆன்லைன் முதலீடு திட்ட மோசடி சிரம்பானில் நிறுவன இயக்குனர் 1.3 மில்லியன் ரிங்கிட்டை இழந்தார். நெகிரி செம்பிலான் சிரம்பானை சேர்ந்த நிறுவனம் ஒன்றின் இயக்குனர் இல்லாத ஆன்லைன் முதலீட்டு மோசடியை நம்பி 10 லட்சத்திற்கும் கூடுதலான பணத்தை பறிகொடுத்துள்ளார். வாட்ஸ்அப் செயலி மூலமாக அறிமுகமான நபரை நம்பி அவர் தனது சொந்த பணத்தோடு நிறுவனத்தின் பணத்தையும் கொடுத்து ஏமாந்ததாக கூறப்படுகிறது. அச்சம்பவம் தொடர்பில் அவ்வாடவரிடம் இருந்து புகார் பெறப்பட்டதை சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது ஹத்தா சேடின் உறுதிப்படுத்தினர். வாட்ஸ்அப்பின் வாயிலாக அறிமுகமான நபரை நம்பி கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி தொடங்கி மே 28ஆம் தேதி வரை அவர் 16 பணமாற்று நடவடிக்கைகளை மேற்கொண்டதும் விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. அதனால் சம்பவம் குறித்த குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதாக ஹத்தா சொன்னார். இதனிடையே இவ்வாண்டு ஜனவரி முதல் இன்று வரை இதே போல இல்லாத ஆன்லைன் மோசடி முதலீட்டு திட்டத்தை சம்பவங்கள் தொடர்பில் சிரம்பான் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை இதுவரை 4.3 மில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்திய 55 விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளதையும் அந்த சுட்டிக்காட்டினார். ஜெயின் ரயானின் தாத்தா பாட்டி கைது. ஆட்டிசம் பாதிப்புக்குள்ளான 6 வயது சிறுவன் ஜெயின் ரயான் கொலை தொடர்பில் விசாரணைக்கு உதவுவதற்காக அவனது தாத்தா மற்றும் பாட்டியை நேற்று போலீசார் கைது செய்தனர். நேற்று நண்பகல் மணி 2:30 அளவில் ஜெயின் ரயானின் தாயாரிடம் சாட்சியம் பதிவு செய்த பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களை தடுத்து வைக்கும் நீதிமன்ற உத்தரவு இன்று பெட்டலிங் ஜெயா நீதிமன்றத்தில் பெறப்படும் என ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் உமர் கான் தெரிவித்தார். ஜெயின் ரயானின் தாத்தாவும் பாட்டியும் சுபாங் பெஸ்தாரி பகுதியில் கைது செய்யப்பட்டதையும் அவர் உறுதிப்படுத்தினர். அவர்கள் கைது செய்யப்பட்டதை ஜெயின் ரயானின் தந்தையின் வழக்கறிஞர் ஃபாமி அப்துல் மொயின் உறுதிப்படுத்திய போதிலும் இது தொடர்பான மேல் விவரங்களை வெளியிட அவர் மறுத்துவிட்டார். 15,000 ரிங்கிட் லஞ்சம் கேட்டது, அதனை வாங்கியது தொடர்பில் அரசு அதிகாரியை MACC கைது செய்தது. வெட்டுமர நிறுவனத்திடம் 15,000 ரிங்கிட் லஞ்சம் கேட்டது மற்றும் 15,000 ரிங்கிட்டை லஞ்சமாக பெற்றது தொடர்பில் சபா அரசு பணியாளர் ஒருவரை சபா MACC அதிகாரிகள் தடுத்து வைத்துள்ளனர். 40 வயது மதிக்கத்தக்கோர் அந்த சந்தேக பேர் வழி நேற்று காலை சபா ஊழல் தடுப்பு ஆணைய அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்தபோது கைது செய்யப்பட்டார். 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அந்த நபர் 30,000 ரிங்கிட்டை லஞ்சமாக கேட்டதோடு 15,000 ரிங்கிட்டை லஞ்சமாக பெற்றதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக வெட்டுமர குற்றம் தொடர்பான அறிக்கையின் விளைவை குறைப்பதற்கு தூண்டுதலாக அந்த வெட்டுமர நிறுவனத்திடம் அந்த சந்தேக பேர்படி 15,000 ரிங்கிட்டை லஞ்சமாக பெற்றுள்ளது விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதனிடையே அந்த சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டதை சபா MACC இயக்குநர் டத்தோ எஸ் கருணாநிதி உறுதிப்படுத்தியதோடு 2009ஆம் ஆண்டு MACC சட்டத்தின் 16வது விதியின் உட்பிரிவு A, B யின் கீழ் விசாரணை நடத்தப்படுவதாக தெரிவித்தார்.